ஒரு நாள் பட்டர் ஏதோ ஒரு கிராமத்திற்கு பாதிரிக்குடி என்கிற ஒரு கிராமம், அந்த வழியாக பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் போயிட்டு இருந்தார். என்ன ஆயிற்று என்றால் வழியில் மழை பெய்யுது. உடனே இவர் என்ன பண்ணினார், ஒதுங்கிறதுக்கு அப்படி பார்த்தா யாரோ ஒரு வேடனுடைய ஒரு குடிசை, ரொம்ப காட்டிலே முயல்களை எல்லாம் மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி கொண்டிருக்கிறான் ஒருத்தன். யாரோ ஒரு வேடனவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் காட்டுவாசியாகவே இருக்கிறான். அப்படிப்பட்ட வேடனுடைய இல்லத்தில் போய் ஒதுங்கின உடனே இவரை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணினான், அங்கே இருந்த ஒரு கயிற்று கட்டில் இழுத்து போட்டான், இவரை அமரச் சொன்னான். அவருக்கு ஏதாவது தேன் தினை மாவு முதல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இவரை கொஞ்ச நாள் உபச்சரித்தான். உபச்சரித்த பிற்பாடு பட்டர் அவனை பார்த்து கேட்டாரான், அப்பா இன்னைக்கு காட்டில் ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு. என்ன விசேஷம், நித்தியம் நான் வேட்டையாடுறேன், அதுதான் விசேஷம் அப்படின்னு அவன் சொன்னான். இல்லையே, இன்னைக்கு நீ வேட்டையாட போன இடத்துல என்ன பார்த்த ஏதாவது சொல்லு, போத போக்கணுமோ இல்லையோ, அதுக்காக அவனை பார்த்து பட்டர் கேட்டார். உடனே அவன் சொன்னான், இன்னும் இல்லை, கூட இவருடைய சிஷ்யர் பட்டரோட கூட நஞ்சியர் என்று அவருடைய சிஷ்யர் அவரும் கூட வந்திருக்காரு, 2 பேரும் உட்காண்டிருக்கா. அப்போ அந்த வேடன் சொன்னானா, ஒன்றுமில்லை, நான் காட்டில் வேட்டையாட போன பொழுது 2 முயல்கள் ஓடிக்கொண்டிருந்தன, ஒரு தாய் முயலும் ஒரு குட்டி முயலும் போயிட்டு இருந்தது. உடனே நான் என்ன பண்ணினேன், வேகமாக போய் அந்த முயலை பிடிக்கணும்னு போனால் தாய் முயல் வேகமாக போயிடுத்து, சட்டன்னு குட்டி முயல் என்னுடைய கைக்கு கிடைத்து விட்டது. அப்படியே திரும்பி வந்து கொண்டிருக்கிற காலத்தில் பார்த்தா இந்த தாய் முயல் அங்கேருந்து திரும்பி பார்த்தது, குட்டி என்னுடைய கையில் அகப்பட்டு கொண்டதுன்னு சொன்ன உடனே அது ரொம்ப திண்டாடி போயிடுத்து பாவம். அங்கேருந்து ஓடி ஓடி வந்து என்னுடைய கால நக்கித்து அப்படியே என்னை மூஞ்சியை தூக்கி பார்த்துது. அது எழுந்து அப்படி 2 காலையும் தூக்கிண்டு அப்படியே நின்றுது. உடனே எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. பார்த்த உடனே அது என்ன, வேற ஒன்றும் இல்லை, அது அந்த வேடனை கெஞ்சறது, என் குட்டியை விட்டுடையன்னு கெஞ்சறதான். அது சரி போனா போகிறதுன்னு இந்த குட்டியை நான் விட்டுட்டேன் அப்படின்னு இந்த வேடன் சொன்னான். பட்டர் ஆச்சரியப்பட்டு தன்னுடைய சீடரான நஞ்சியரை பார்த்து சொன்னாராம், பாரும் போய் இந்த முயலுக்கு யாராவது சரணாகதி பண்ணினால் பலன் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தாளா, அதுக்கு நீ போய் இன்னத்தினுடைய காலிலே விழுந்தால் நீ கேட்டது கிடைக்கும்னு அந்த முயலுக்கு யார் பாடம் நடத்தினா? ஒத்துருமே பாடம் நடத்தலையே. ஆனாலும் அந்த முயல் என்ன பண்ணிட்டு நேரம் இந்த வேடன் இடத்துல வந்து கால நக்கி முன்னால வந்து நின்று அது கையை கூப்பித்து அதானே சொல்லணும், வேற என்ன பண்ணணும்? சரி, இந்த வேடனாரு எங்கேயோ காட்டுல திரியிறவன், அவனுக்கு சரணாகதி சாஸ்திரம் தெரியுமா? அவன் என்ன வேதம் படிச்சானா, இல்ல திவ்ய பிரபந்தம் படிச்சானா, இல்ல ஆச்சாரியத்துல போய் காலக்ஷேபம் கேட்டானா? ஆனால் தன்னை வந்து இப்படி ஒருத்தன் கெஞ்சினால் அவர்களுக்கு விட்டுவிட வேண்டும் என்று, அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று இவனுக்கு யார் சொல்லி கொடுத்தார்கள்? இவனே விட்டு விட்டான். அதனால என்ன தெரியறதுன்னு கேட்டா, சரணாகதி என்பது ஒரு புஸ்தகத்தை பார்த்து செய்யக்கூடிய விஷயமே அல்ல. அந்த காரியத்தை செய்தால் அதற்கு பலன் என்கிறது தன்னடையே கிடைத்தே தீரும், அதற்கு வேறு வழியே இல்லை என்று இந்த முயலனுடைய சரித்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் என்று அதுல கூட ஒரு உயர்ந்த அர்த்தத்தை பராசர பட்டர் காட்டினார். எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு என்கிறது எங்கே கிடைக்கிறதுன்னா அதைத்தான் சொன்னார். நின் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர்னு சொன்னார். நின் கடைத்தலை என்னால் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே போய் தன்னை ஒப்படைத்து விட்டு அவனுடைய திருவடிகளிலே தன்னுடைய தலையை மடுத்து விட்டு அப்படி இருக்கிறானே அவன்தான் வாழும் சோம்பர்னு. அதுக்கு மேல முன்னால சொன்ன வார்த்தை தான் ஒரு வார்த்தை, ரொம்ப அற்புதமான வார்த்தை. என்ன சொன்னார் தெரியுமோ? காம்பர தலை சிரைத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னார். காம்பர தலை சிரைத்துன்னா என்ன அர்த்தம்? தலையில துளி கூட முடியே இல்லாதபடிக்கு நன்றாக அதை சிரைத்துன்னு. இது ரொம்ப முக்கியமான காரியமா? காம்பர தலை சிரைத்துனா தலையை சிரைக்கிறதுன்றது என்ன சுவாமி? ஒரு ஆழ்வார் பாசுரத்திலே இது இடம்பெற வேண்டிய விஷயம்தானா என்று நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதிலே ரொம்ப நுட்பமான பொருள் அடங்கி இருக்கிறது என்று நம்முடைய பெரியோர்கள் எவ்வளவு அற்புதமாக காட்டினார்கள். என்னன்னா, தலையில இருக்கக்கூடிய மயிர் முடி என்கிறது எதை காட்டுகிறது என்னால் நம்முடைய அகங்காரத்தை காட்டுகிறது. இந்த ஈகோ, என்ன மிஞ்சினவன் யார் என்று அகங்காரத்தை காட்டுகிறதாம். அந்த அகங்காரம் அத்தனையும் அழிந்து விட வேண்டுமானால் அப்ப என்ன செய்யணும்னா காம்பர தலை சிரைத்துன்னு அகங்காரத்தை அடியோடு விட்டுன்னு சொன்னார். அகங்காரத்திற்கும் தலைமுடிக்க என்ன சம்பந்தம்? யார் சொன்னா இப்படி அப்படின்னா உலகம் சொல்லுகிறது. உலகத்தில் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு எல்லாரும் போறோம், திருவேங்கட மலைக்கு போகிறோம். இந்த திருவேங்கட மலையிலேயே ரொம்ப முக்கியமான காரியமா எல்லாரும் என்ன பண்றானா மொட்டை அடிச்சுக்கிறதுன்னு ஒரு காரியம் வச்சுருக்கு. இது என்ன காரியம்? இந்த மொட்டை அடிச்சுக்கிறதுனால என்ன லாபம்? இது திருவேங்கடமுடையானுக்கு எல்லாரும் போய் மொட்டை அடிச்சுட்டேன்னு சொல்றா. இன்னும் பல இடங்களிலே கூட அந்தந்த தெய்வங்களுக்கு மொட்டை அடித்துக் கொள்ளுபவர்கள் உண்டு. ஏதோ இருக்கட்டும், போனா மொட்டை அடிச்சுக்கிறதுன்னு ஒரு காரியம் வச்சுருக்கா.